ஒன் போல இருந்திருக்கு. அப்ப அவன் அந்த பையன் பேர் இசைக்கு முத்து. அவன் சொல்லியிருக்கான் என் பென்சில் தான் நீ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். இவன் சொல்லியிருக்கான் எங்க அம்மா நேற்று தான் இந்த பென்சில் வாங்கி தந்திருக்காங்க, ஓம் பென்சில் நான் எடுக்கலன்னு சொல்லியிருக்கான். ஆனாலும் உடனே அந்த பிரச்சனை என் பென்சில் தான் எடுத்துக்கன்னு பிரச்சனை நடந்துக்கு மிஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தம்பியோடைய மனைவி தம்பி கொண்டாட்டியும் போய் சொல்லியிருக்காங்க மிஸ்கிட்ட போய். மிஸ் உடனே கேட்டு இல்ல இது நாங்க நேற்று நைட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாலுமே இன்னைக்கு ஒரு மோட்டிவா அந்த பையன் அலுவலகம் வந்திருக்கான். தனியார் பள்ளியிலே படித்து வந்த 7ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனுக்கு மத்தியில் ஏற்பட்ட 8ஆம் வகுப்பு படித்த சக மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு பென்சில் தொலைந்து விட்டது, எடுத்து விட்டார்கள் என்ற ஒரு 2 மாத காலமாக இருந்தக்கூடிய இந்த பிரச்சனையில் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இன்னொரு மாணவன் இன்று காலை பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயே அவர்கள் பேக்கில் வைத்து பாடப்புத்தகத்தோடு சேர்த்து அருவாளை எடுத்து உள்ளே வைத்து தலைப்பகுதியிலும் கைப்பகுதியிலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதை தடுக்க வந்த ஆசிரியரும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே மருத்துவமனையிலே அவர் மேல் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். எனவே பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம், ஆசிரியர்கள் இதுபோல் சிறு பிணக்குகள் இருந்தாலும் கூட அதில் கவனம் செலுத்தி இதுபோன்ற செயல்கள் இனிமேல் மாணவர்களுக்குள் மத்தியில் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் வாலை ஃபாரூக். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுபோன்ற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்வு மோதல் போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரி கிராமப்புறத்திலே ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டுள்ளார். சின்னத்துறை என்ற ஒரு மாணவர் படிக்கக்கூடிய பள்ளியிலே இவையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது விஷயத்தில் தமிழக அரசு சிறப்பு கவனம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே நீதியரசர் சந்துரு அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கூடத்தில் ஒரு 2 மாத காலமா அந்த பிரச்சனை நடைபெற்றது. அந்த பையனுக்கும் அந்த வெட்டப்பட்ட பையனுக்கும் 2 மாத காலமா அந்த பிரச்சனை இருந்திருக்குது. இதுவரைக்கும் பள்ளிக்கூட நிர்வாகத்தில் இருந்து அந்த பிரச்சனையை என்ன ஏது அப்படிங்கறத பேசி சரி பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஒரு மோட்டிவ் 2 மாசமா நடந்திருக்கு. அப்ப ஏற்கனவே இந்த பெற்றோர்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஸ்கூல்ல போய் சொல்லி இருக்காங்க, இந்த மாதிரி தகராறு இருந்திருக்கு, அந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு பேசி சரி பண்ணுங்க. இவங்க போய் கூட சொல்லியிருக்காங்க. அவன் இதுவரைக்கும் அதை சரி பண்ணி அதை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அவன் திட்டம் போட்டு அருவாளோட பள்ளிக்கூடத்துக்குள்ள வெட்டி 4 இடத்துல கையை கடுக்க போயிருக்கான். கையில வெட்டியிருக்கு, தோல்ல வெட்டியிருக்கான், தலையில வெட்டப்பட்டிருக்கு, 4 இடத்துல வெட்டப்பட்டிருக்கான். அதை பாருங்க, பக்கத்துல இருக்க ஸ்கூலு தான். இது அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல. அவங்க தனியார் மருத்துவமனையில கொண்டு சேர்த்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கு அந்த பையன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். காவல்துறை இந்த பிரச்சனையில இந்த மாணவரும் இந்த இதுக்கு பின்னணியாக யார் இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த பையனுக்கு 2 மாசமா பென்சில் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது என்ன பிரச்சனைங்கிற ஸ்கூல்ல இருக்க டீச்சருக்கு தானே தெரியும். அப்ப அது என்னங்கிறது சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இவ்வளவு நாளா ஒரு முன்னுறதை வளர்ந்து வெட்டக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இது பிரச்சனை இருக்கு. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள் அந்த மாணவரை அந்த பையனுடைய மாமா தமிமுன் அன்சார்னு அவர் எங்களுடைய கட்சியில 50ஆம் வார்டில் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியில் அவருடைய பையன் தான் அந்த பையன், அவருடைய மச்சன் தான் இவர் ஏற்கனவே கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறார். அவருடைய பிள்ளை தான் அந்த பிள்ளை. ஆகவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் நல்ல விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இது போன்ற பள்ளி மாணவர்கள் மீதான தாக்குதல் நடைபெற்றே இருக்கு. ஆகவே அரசு இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குழுவை நியமனம் பண்ணி அதில் எல்லா தரப்பு மக்களையும் இணைச்சு இந்த பிரச்சனைகளை தொடராத வண்ணம் பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. காவல்துறை இந்த விஷயத்துல கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பாப்பாங்க எப்படி இருக்காங்க பையன்? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா பிரச்சனை சொன்னாங்களா? நான் தான் மிஸ்கிட்ட ஃபோன் போட்டு அது என் பிள்ளை பென்சில் தான் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லி தான் நான் பார்த்துக்கிறேன் மிஸ்ன்னு சொன்னாங்க. இப்படிங்க வெட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணானே எனக்கு இன்னும் தெரியல. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவும் மாட்டான். அவன் 5 நேரம் தொழுவாளி, நோம்பு 30 நோம்பு பிடிச்சிருக்கான், 5 நேரம் தொழுவான். என் பிள்ளை அவ்வளோ பொறுமையாக வீட்டில் எந்த பிரச்சனைனாலும் வீட்டில் பேசிக்கிடுவான். வெளியே ஒரு சண்டை கூட அவன் போனது கிடையாது.
சரி இப்போ சிகிச்சை எப்படி இது பாத்தீங்களா சிகிச்சை எப்படி கொடுத்துருக்காங்க நல்லா கொடுக்குறாங்களா பிளட் நிப்பாட்டிருக்காங்க. ஓகே பேசுறாரா பையன் கான்சியஸ் இருக்கா இன்னும் இது பண்ணல. நன்றி ஸ்டிச்சிங் பண்ணல. ஆழமா உளுந்திருக்கு வெட்டு, அதனால ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அரசு இது நல்ல வகையில சிகிச்சை கொடுக்கணும். தமிழக அரசு. என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கூல்ல நம்பி தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாருமே கொடுக்குற ரூபாயில தான் என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். 2 பசங்களும் உள்ளூர்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். என் வீட்டுக்காரரும் ஒரு தீர்வு கிடைக்கணும். பதட்டம் இல்லாம பேசுங்க. உங்க பையனை என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல இருந்து யார் கூப்பிட்டாங்க டீச்சர்ல சொன்னாங்க கரெக்டா ஒரு 10:30 மணி இருக்கும் சார். நாங்கள் கரெக்டாக ஒரு 10:30 மணி இருக்கும். ஸ்கூல்லேருந்து ஒரு மிஸ்ஸு ஃபோன் பண்ணாங்க. இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க. அதனால் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன். மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது 2 பையனுக்குள்ள சண்டை, நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க, மற்ற தகவல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்கன்னாங்க. நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம். ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டோம், இது மாதிரி அருவாள் வெட்டியிருக்கு, ஒரு பையன் அருவாளால் வெட்டிட்டான், அவங்க பையனை தலையில் கையில் காலெல்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தோம், பையனுக்கு தலை கை காலெல்லாம் அருவாளால் வெட்டியிருக்கான். எப்படி பையனை பேசுனீங்க எப்படி இருக்கான் பையன் பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவாள் ஆழமாக வெட்டியிருக்கான். அதில் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு. இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க. ஓகே சரி இப்போ இல்லை என்ன காரணம் கேட்டிங்களா பையனை கேட்டிங்களா எதுக்காக மோட்டிவ் வந்து ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்காங்க. பென்சில் பிரச்சனைன்னு மட்டும் சொல்கிறாங்க. இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலை. இது ஒரு பென்சில்னால ஒரு பையன் வந்து தானாக கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அன்றைக்கி வீட்டிலேருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்லேருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்து கொண்டு வந்து மோட்டிவ் அன்றைக்கி வெட்டணும்னு வெட்டியிருக்கான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. 2 மாசமும் அந்த பையன் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசமும் பேசலையாம் இந்த பென்சில் பிரச்சனைனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு 2 மாசமும் என்ன நடந்துச்சு, என் பையன் ஒரு பென்சிலை கொண்டு போயிருக்கான். என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போயிருக்கான். அன்னைக்கு எக்ஸாம் தேதி பென்சில் கொண்டு போனான். அது அவன் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு சார் இது என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு சோர்ஸ் இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குது சார். இது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான் சார் மெயினாக. தரமான எனக்கு வந்து உயிர் சிகிச்சை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உயிர் சிகிச்சை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு அலக்கழிக்காங்க தவிர ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல மாட்டாங்க சார். எங்கே வச்சு பண்ணால் எனக்கு வந்து பையனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார். அதாவது